ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேர் காயின் 10 பைசாவில் காப்பர் நிக்கல் காயினில் ரேர் காயின், அதாவது இந்த காயினை பொறுத்த வரைக்கும் 1957 67 வரைக்கும் மின் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 61 தான் வந்து ஹைதராபாத் மின்ட்டை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்து 61 62 எல்லாம், அதாவது 61 வந்து ரொம்ப ரேரு. அதே மாதிரி 65 பார்த்தீங்கன்னா டாட் இன் டைமண்ட், அதுவுமே ஹைதராபாத் மின்ட்டு தான், அதுவும் வந்து ரொம்ப ரேரு. அதோடு சேர்த்து 61 வந்த எல்லா ஹைதராபாத் மின்ட்டுமே ரேர் காயின். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா 63 65. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஹைதராபாத் மின்ட்டு காயின் நல்லா தெளிவாக இருக்கும். ரெண்டு 1963, 3 வந்து 1965. என்கிட்ட இருக்கிறது வந்து ஹைதராபாத் மின்ட் வந்து ஸ்டார் மின்ட்டு. பட் 1965 டாட் இன் டைமண்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், இன்னும் ரேட் கூட. சரிங்களா? இது வந்து 1965 3 காயின். இந்த 3 காயினும் வந்து 1965. காயின் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது ஒரு காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வரும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி காயின் வந்து ரேர் கேட்டகரியில் வருது. நீங்கள் வந்து 2025 புக்கில் பார்த்தீங்கன்னா ரேர் கேட்டகரின்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில காயின்ஸ் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அதாவது சில காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதாவது நம்மளுடைய புக்கை விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், சில காயினில் கம்மியாக இருக்கும். எதுக்குன்னா, அன்றாடம் ஒரு விலை நிலவரம் போயிட்டுருக்கும். அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு காயினில். ஸோ அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதனால் புக்கில் உள்ள ரேட்டே வந்து இவ்வளோ தான் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்து கேட்க முடியாது. அப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம புக்கை ஏன் வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு ரெஃபரன்ஸ். அதாவது இப்போ வந்து எது ரேரிட்டியில் இருக்குது, எது ஸ்கேரில் இருக்குது, எது காமன் கேட்டகிரி, அதுக்கப்புறம் வந்து என்ன மெட்டலு, எந்த இயரு, இந்த மாதிரி அதனுடைய டயமீட்டரு, அதெல்லாம் வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த புக்கே ஒழிய மித்தபடி வந்துட்டு நீங்கள் ரேட்டு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸும் புக்கில் உள்ள விலையும் கண்டிப்பாக ஒத்தே வராது. சில காயினில் குறைவாக தான் வரும், சில காயினில் அதிகமாக தான் வரும். இந்த மாதிரி ரேர் கேட்டகிரிலாம் பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷன்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 600 700 அந்த மாதிரி, சில காயின் வந்து 300 400 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எக்ஸப்ட் கண்டிஷன்லலாம் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து 300 ரூபா அந்த ரேட்டு. இதே வந்து யூஎன்சி கண்டிஷனில் புக்கில் ஒரு ரேட்டு கொடுத்துருக்காங்க. சில காயின் 300 400, சில காயின் 1000. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதை விட ஹையாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ப்ரைஸுன்றது வந்து கண்டிப்பாக வேரி ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். இது காயின் எல்லாமே நல்லாயிருக்கும். 63 ஹைதராபாத் மின்ட்டில் 2 காயினும், 65 ஹைதராபாத் மின்ட்டில் வந்து ஒரு 3 காயினும் இருக்குது. ஒரு காயினோட ரேட்டு வந்து 300 ரூபா. வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மொத்தமாக 5 காயின் எடுத்தாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா 2 காயின், எதுனாலும் 2 காயினோ இல்லை அந்த மாதிரி எடுங்க. மினிமம் வந்து ஒரு 2 காயினாவது பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஷிப்பிங் கரெக்டாக வரும். சரிங்களா? காயின் நல்லா பார்த்துக்கோங்க. காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.